வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு இந்த தேர்தல் முக்கியம். இந்த தேர்தலில் கணிசமான ஓட்டு வாங்கணும், சீட்டு வாங்கணும். அதோட முக்கியம் தேர்தலுக்கு பின்னால என்ன நடக்குது, அதுதான் விஜய் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்கும், யாராவது ஒருத்தர் இவர் ஆட்சியில் அமர வைப்பாரா, அதுக்கான ஆதரவு கொடுப்பாரா, அந்த அளவுக்கு சக்தியா வளர்வாரா, இல்லே ஒரு சக்தியா வளர்ந்து மற்றவங்க எல்லாம் இவரை முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சர் பொறுப்பில் அமர வைப்பாங்களா, இதுதாங்க அவர் முன்னால் இருக்கிற கணக்கு. நல்லா கவனிக்கணும். 234 தொகுதிகளிலும் தாவேகா போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது, போட்டியிடும். மற்ற சிறிய கட்சிகளுக்கு வந்து சேர்ந்தால் அவங்களுக்கு ஓரிரு இடங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான தகுதி வாய்ந்ததா தாவேகான தகுதி வாய்ந்தது. ஆனா போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு நல்ல அளவுக்கு நிதி நிலைமை இருக்கிறதா என்றால் சந்தேகம். இன்னும் கிராமத்துல பெரிய அளவுக்கு தாவேகா போய் சேரல என்றாலும் கூட அங்கும் வேட்பாளர்களை நிறுத்தி கணிசமான வாக்குகளை பெற முடியும். சரி, கணிசமான வாக்கு பெற்றாச்சு. சீட் எவ்வளவு ஜெயிப்பாங்க? ஒரு 100, 150, 80, 85, 70, 60 இல்ல 50, 30, சரி இருக்கட்டுமே. அப்படி இருந்தாலும் அது எப்படி உதவும்? தேர்தலுக்கு பின்னால திமுக வரக்கூடாது. திமுக எப்படி வராம இருக்கும்? திமுக ஒரு பெரிய அணி அமைச்சிருக்கு. ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிக்கலாம், ஜெயிப்பாங்க. ஆனா அது 117 திமுக தொடல அப்படின்னா அப்பதான் கவலை. அப்ப திமுகவுக்கு யாரு ஆட்சிக்கு அமர்வதற்கு ஆதரவு கொடுப்பாங்க? கூட்டணி கட்சிகள் கொடுப்பாங்க நிச்சயமா. அதை எந்த அளவுக்கு டிஸ்டபிளைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது. இதுக்கு உதவுவீங்களா அப்படின்னு விஜய் கிட்ட எதிர்மறையா, ஏன் நேரடியா கேட்டாங்க போல இருக்கு. விஜய் வரணும் ஆட்சிக்கு, தேர்தலில் கூட்டணி அமைக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும், இதெல்லாம் பாஜக எதிர்பார்த்தது. அந்த அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. டெல்லியில போனாங்க, பேசினாங்க. அந்த கட்சியில இருந்து சில பேர் இந்த கட்சியை சேர்ந்து எல்லாமே பேசினாங்க தான், வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா என்ன லாபம்? அதுல விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா விஜய் ரெடியா தான் இருந்தார். அதுக்கப்புறம் இல்ல இப்போ வாங்க 2.5 வருஷம் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிலாம் சொன்னது விஜய்க்கு ஏற்புடையதே இல்லை. அது மக்கள்கிட்ட நல்லா போய் சேராது. அது எடப்பாடிக்கு ஏற்புடையதே இல்லை. ஆகல என்ன பண்ணுவீங்க? இல்ல திமுக ஆட்சிக்கு வராதபடி பாத்துக்க முடியுமா அப்படின்னு விஜய் கிட்ட கேட்டதாகவும் அப்படின்னு சொன்னதாகவும் தெரியுது. என்ன பண்ணுவாங்க? திமுக ஆட்சிக்கு வர எப்படி தடுக்க முடியும்? திமுக 117 தாண்டி விட்டால் ஆட்சிக்கு வந்து விடும். இல்லாட்டி ஆட்சிக்கு வருங்க. திமுகவுடைய அணி பெருசு, அவங்க மொத்தமாவே 135 சீட்டு வாங்கினா கூட அந்த அணி ஆட்சிக்கு வந்துடும். ஆனா திமுகவை ஆட்சியில அமர்த்த விடக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குது. அமித்ஷா நினைக்கிறது நியாயம் தானே. அப்போ கூட இருக்கிற கட்சிகள்லாம் இழுக்கணும். இழுத்து போய் யார முதலமைச்சராக்கணும்? எடப்பாடியா. சரி, எடப்பாடி முதலமைச்சராக்கலாம், ஆட்சியில பங்கு கொடுக்கலாம், எல்லாம் சரி. விஜயோட ரோல் என்ன? விஜய்க்கு என்ன ரோல் இருக்கு? விஜயும் முதலமைச்சராக ஸ்டாலின் வரக்கூடாது, திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவது உதவுவாரா? உதவுவார் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கணும். விஜய் என மற்றவர்களை முதலமைச்சர் ஆவதற்காக கட்சி ஆரம்பித்தார்? இல்லை. அவருக்கு 15 சீட் கிடைக்குதா, 20, 25 சீட் கிடைக்குதா, 40, 50 எல்லாத்தையும் மீறி அவர் மிகப்பெரிய திரைபிம்பமா இருக்கிறதுனால அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு மற்ற கட்சிகளால் தயாராக இருக்கும். அதுதாங்க ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு போட்டாருன்னு வைங்க. திமுக அணியில் இருக்கிறவங்களும் போய் சேர வாய்ப்பு இருக்கு, அண்ணா திமுக அணியில இருக்கிறவங்களும் போய் சேர வாய்ப்பு இருக்கு. இந்த கணக்கை விஜய் சரியா போட்டுட்டு இருக்காரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சென்னை ஒரு முக்கியமான ஒரு மண்டலமாக தாவேகாவுக்கு இருக்கு. பெரம்பூர்ல அநேகமா விஜய் போட்டிட்டுருவாரு. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. என்னதான் அங்கு சேகர்பாபு நிறுத்தினாலோ அல்லது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு திமுக வேட்பாளரை நிறுத்தினாலோ விஜய் அங்கு வெல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பக்கத்துல ஆதவர்ஜன வில்லிவாக்கம் வாய்ப்பு இருக்கு, அதாவது நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப டஃப். அப்புறம் புஷி ஆனந்த் டி நகர்ல நிப்பாராம். ரொம்ப ஒரு கடுமையான 4 மணி போட்டியா இருக்கும். 4 மணி போட்டியா இருந்ததுன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அண்ணா திமுக அல்லாமல் ஒரு மாற்று கட்சி வேணும்னு நினைக்கிறவங்க தாவேகா போடலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கணிசமான தொகுதிகளை தாவேகா வெல்ல போகுது, வாய்ப்பு இருக்கு. மற்ற ஊர்கள்ல, மற்ற நகரங்கள்ல அங்கேயும் ஒரு 2, 3 சேர்த்தாவே ஒரு 20 சீட்டு வந்துருச்சு அப்படின்னா ஒரு மெயின் பிளேயர் ஆயிடுவாங்க. 20 120 கூட வரலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. கடைசி நிமிடத்தில் ஒரு பெரும் அலை அடித்து விஜய் ஆட்சிக்கு வருவதற்கான வழிவகைகளை மக்கள் கொடுக்கலாம். கருத்து கணிப்பில் அவங்களுடைய கருத்து அப்படி சொல்லுது. ஆனா விஜய்க்கான சக்தி என்ன அப்படின்னு பார்த்தா எதிரிகள் கூட 20% அப்படின்னா தேர்தலுக்கு பக்கத்துல அதிகம் போகலாம். அந்த சூழல்ல அவர் கணிசமான ஓட்டு ஜெயிக்கலாம். அப்படி இருந்தால் அவர் ஒரு மாற்று சக்தியாக மக்கள் முன் நிற்பார். எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாலும் தான் முதலமைச்சர் அப்படின்னு விஜய் சொன்னார் அப்படின்னா மற்றவங்களாம் வருவாங்க.
இதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை பாஜகவும் அநேகமாக ஏற்றுக்கொள்ளும். அநேகமாக ஏற்றுக்கும். பரவாயில்ல, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா விஜய் தனியா போனதான் மவுசுன்னு சொல்றாரு. எங்க அதிமுக பாஜக அணியில சேர்ந்தார் அப்படின்னா அவருக்கு அடையாளம் இல்லாம போயிடும். தனி சக்தியா வளரட்டும், பார்க்கலாம். தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம். தேர்தலுக்கு பிறகு இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக வரவிடாம பண்ணிடுவாங்களா? பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி பண்ண யாரு முதலமைச்சராக ஆக முடியும்? எடப்பாடி பழனிசாமியா, அண்ணாமலையா, நயினா நாகேந்திரனா, வானதி சீனிவாசனா, இல்லை நிர்மலா சீதாராமனா, இல்லை எல் முருகனா? சொல்ல முடியாது. இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயை தான் ஆதரிக்கிறோம் அப்படின்னு விஜய் திட்டம் போட்டு வச்சிருக்காருங்க. அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. தான் முதலமைச்சர், தங்கள் கட்சி தான் ஆட்சி அப்படின்னு ஏன் திரும்ப சொல்றாரு? அப்படி சொல்லும்போது தாங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு அதிகமாகும். பல ஊர்களுக்கு பிரச்சாரம் போக போறாரு. அந்த இடத்தெல்லாம் கணிசமான அளவுக்கான கூட்டம் கூடும். அவர் பேச போறாரு. பேசுறதுக்கு ஆதரவாக போகலாம். ஜனநாயக படம் எப்போ வருதுன்னு தெரியல. அநேகமாக தேர்தல் ஆணையம் அதை பார்த்து விட்டு அனுமதித்து விட்டால் உடனே அது ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகலாமான்னு எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க, அவருக்கு எதிரான கட்சிகள் சொல்லுவாங்க. ரிலீஸ் ஆகாமல் விட்டால் அவர் தேர்தல் பிரச்சாரம் முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, ஒரு படத்தை கூட வர வைக்கல பாருங்க. இப்படின்னு சொன்னார்னா அதுவும் அவருக்கு சாதகமாக முடியும். எந்த இடத்துக்கு போனாலும் மிகப்பெரிய அளவுக்கான வெறி பிடித்த கூட்டம் அவர் பின்னால் இருக்கு. ஏன் வெறி பிடிச்சது? ஒரு திரை நடிகர் பின்னால வெறி பிடிக்கலாமா? அவர் மிகப்பெரிய திரை ஆளுமை, அவர் அரசியல் ஆளுமையா, அரசியல் சக்தியா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வேறு விடைகள் சொல்லலாம். ஆனால் அவர் வளர்ந்து இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான திரை நட்சத்திரம் மட்டுமல்ல, அரசியல் நட்சத்திரமா மாறிவிட்டாங்க, மறுக்க முடியாது. அதனால எந்த அளவுக்கான காய்களை நகர்த்த வேண்டும், இப்போ எவ்வளவு பேசலாம், எவ்வளவு பேசக்கூடாது, தன்னை மட்டும் முன்னிறுத்துவது, தானா அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு முன்னிறுத்துவது, அந்த ஒரு பிம்பத்தை வளர்த்து விட்டாலே மற்ற கட்சிகள் எல்லாம் அவரைத்தான் ஏற்கும் அளவுக்கு தேர்தலுக்கு பின்னால் செய்து விடலாம். தேர்தலுக்கு பின்னால் இருந்தாங்க எண்ணம். அவருடைய இலக்கே என்னன்னா, தேர்தலை கணிசமான அளவுக்கு வாக்குகள் பெற வேண்டும், சீட்டுகள் பெற வேண்டும். அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணிக்கு கூட்டு அமைக்க வேண்டும், அவர்கள் வந்து பேசுகிற அளவுக்கு உருவாக்கி விட வேண்டும். இதுல ரொம்ப கணக்கு தெளிவா போட்டு வச்சிருக்காருங்க. தேர்தலுக்கு பின்னாலே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஷேக்கியான ஒரு நடுங்கும் ஒரு சட்டப்பேரவையை உருவாகிவிட்டால் அந்த நடுக்கத்தை பயன்படுத்தி கொண்டு மையமாக ஒரு அதிகார மையமாக மாற வேண்டும். அந்த எண்ணம் அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. என்னங்க ஆட்சியில பங்குன்னு கொடுத்தா எல்லாரும் தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. 2 வருஷம் முன்னால அவர் விக்கிரவாண்டியில பேசினாரு, இன்னும் கூட யாரும் வரல. தனியா சந்திக்க இருக்கக்கூடிய வாய்ப்பில் ஏற்பட்டுச்சு. எல்லா இடத்துலயும் வேட்பாளர் நிறுத்தினாதாங்க மரியாதை. அதுக்காக நிறைய திட்டங்கள் போட்டுட்டு இருக்காருன்னு தெரியுது. பல்வேறு ஊர்கள்ல அவருடைய கட்சிக்காரங்க, ஆர்வம் உள்ளவங்க எல்லாமே நிக்க போறாங்க. எந்த அளவுக்கு அவங்க செல்வாக்கு பெறுவாங்க, எந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்கெங்க முடியுதோ அங்கெல்லாம் ஆள்றது. பெரிய அளவுக்கு திமுக அணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளே மகிழ்ச்சியாக இல்லை. அண்ணா திமுக இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் பெரிய அளவுக்கான வெற்றி பெறுமாங்கிறது இன்னைக்கு தேர்தல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் என்னதான் சிரித்து பேசினாலும் அவர்களுக்குள் நிச்சயமாக முரண்பாடு இருக்கிறது. காங்கிரஸ் ஏற்கனவே பிட்டு போட்டு வச்சிருச்சு. விஜய் கிட்ட நல்ல உறவு வச்சிருக்காங்க, தேர்தலுக்கு பின்னால பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டாங்க. அது நல்லா தெரியுது, அது திமுகவுக்கும் தெரியுது. அப்போ எப்படி அவங்க ஜெல்லாய் தேர்தல களத்தை சந்திப்பாங்க? கஷ்டம் தானே. இது எல்லா கட்சியிலும் இருக்குங்கிற பிரச்சனை தாங்க. எல்லா கட்சியிலும் இருக்கு. டிடிவி வந்தாலும் அவருடைய கட்சிக்காரங்க அப்படியே அதிமுக பக்கம் வந்தாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அவர்கள் சசிகலா பக்கம் கூடிட்டு இருக்காங்க. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, முக்குலத்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரு பெரிய அளவுக்கான திரண்டு டிடிவி பின்னால போலாமா அப்படின்னு நினைச்சவங்க சசிகலா பின்னால போறாங்க. அவங்க அப்படியே அதிமுக போற ஓட்ட காலியாக்கிடுவாங்க. அப்போ யாருக்கு வாய்ப்பு இருக்கு? 2 கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு, தாவேகாவுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகாவுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வேட்பாளர் ரொம்ப பெரிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக இருக்கணும், நல்ல அளவுக்கான செலவு செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்படிதான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே இந்த தேர்தல் கூட்டணிகள் ஒரு 4 முனை அப்படிங்கிறது நேரத்தில் 5 முனை ஆயிடுது. இப்படி ஓட்டு பிரிஞ்சா யாருக்குள்ள லாபமா வேலாம். ஆனா அது அதிமுகவுக்கு எதிராக போகும் மாதிரி தெரியுது. இது எல்லாமே சேர்ந்துதான் தனக்கு லாபமா வரும் அப்படின்னு விஜய் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. அவருடைய ஆலோசகர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கூட அவர் தான் அவருக்கே முக்கியமான ஆலோசகரா இருக்காரு. அங்கே இந்த தேர்தல் இன்னும் ஒரு 30 நாள் இருக்கு அப்படின்னா அது எப்படி எதிர்கொள்வது, தேர்தலுக்கு பிறகு எப்படி எதிர்கொள்வது, இதெல்லாம் ஒரு முக்கியமான கணக்கு. அந்த கணக்கு எல்லாம் நல்லா இருந்தாங்க தலைவன் உருவாக முடியும். அப்படியே விஜய் ஃபார்ம் ஆயிடுவாருங்கிற மாதிரி தெரியுது. நன்றி, வணக்கம்.